நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. நம்பத்தக்கவர் நீரொருவர் தானே, உண்மையுள்ளவர் நீரொருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் நேரமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் நேரமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்தது, ரெகோபோ தொடங்கினது. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்தது, ரெகோபோ தொடங்கினது. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கெம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, ஆபிரகாமுக்கு ஒரு சர்வ வல்லமையுள்ளவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுக்கு சித்தன முடிந்தது, ரெகோபோ தொடங்கினது. எல்லா இயேசுக்கு சித்தன
முடிந்தது, ரெகோபோ தொடங்கினது. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர்தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட மனு புத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல, நீ செய்வதை தடுப்பவன் யாருமில்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே. என்னை பெருக செய்பவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. போல சுமந்தவரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே. ஒரு தகப்பனை போல சுமந்தவரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே, தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே. கிருப 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 உங்க கிருப, நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப. கிருப
கிருப உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப ஒரு தகப்பனை போல சுமந்தவரே தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே துரத்துண்ட பறவை போல அங்கும் இங்கும் அலைந்தேன் தங்க இடமில்லாமலே தவித்து துடித்து திரிந்தேன் துரத்துண்ட பறவை போல அங்கும் இங்கும் அலைந்தேன் தங்க இடமில்லாமலே தவித்து துடித்து திரிந்தேன் அநாதி தேவனே அடைக்கலமானீரே அநாதி தேவனே அடைக்கலமானீரே அப்பா உங்க கரம் ஒன்றே ஆதரவானதே அப்பா உங்க கரம் ஒன்றே ஆதரவானதே கிருப 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 உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப 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 உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப அநாதைகள் என்று சொல்லும் மனிதர் கூட்டம் நடுவே ஆதரவாயிருப்பேன் என்று உந்தன் வாக்கு பலனே அநாதைகள் என்று சொல்லும் மனிதர் கூட்டம் நடுவே ஆதரவாயிருப்பேன் என்று உந்தன் வாக்கு பலனே தாயை போல தேற்றினீர் தந்தை போல ஆற்றினீர் தாயை போல தேற்றினீர் தந்தை போல ஆற்றினீர் அப்பா நீங்க இருக்கையிலே தப்பா நாங்க போகலையே அப்பா நீங்க இருக்கையிலே தப்பா நாங்க போகலையே கிருப 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 உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப 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 உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப காசு பணம் இல்லாமல் நான் அங்கும் இங்கும் அலைந்தேன் பசிதாகம் தனியாமல் தவித்தேன் நான் அழுதேன் காசு பணம் இல்லாமல் நான் அங்கும் இங்கும் அலைந்தேன் பசிதாகம் தனியாமல் தவித்தேன் நான் அழுதேன் எலியாவின் தேவனே எளியோனை நினைத்தீரே எலியாவின் தேவனே பிள்ளையனை நினைத்தீரே எல்லையில்லா உந்தன் அன்பால் உயர்த்தி மகிழ்ந்தீரே எல்லையில்லா உந்தன் அன்பால் உயர்த்தி மகிழ்ந்தீரே கிருப 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 உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப 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 உங்க கிருப நான் நிற்பது நிர்மூலமாகாததும் கிருப ஒரு தகப்பனை போல சுமந்தவரே தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே தாயினும் மேலாக அன்பு கூர்ந்த நேசரே கிருபை எத்தனை நல்லவர் உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவ நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவ நீரே தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே நன்மையும் கிருபையும்
செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஜெபிப்போம். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது, ட்ரிப்ஸ் தான் ஏற்றணும் போல இருக்கு. ஆமாம், கையை தட்டணும், கை தட்டுற சத்தம் கூட இல்லை. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிற்பது நிர்மலமாக தேவ கிருபைங்கிறத நல்லா உணர்ந்து சொல்லணும். நான் கடந்த நாளில் தாம்பரம் வரைக்கும் போயிட்டு வந்தோம். நானும் பிள்ளை அந்தோணியும். பயங்கர டிராஃபிக்கை நாங்கள் ஊழி போனாலும் 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவோம். கடந்த நாளில் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது 5:30 மணி, பயங்கர டிராஃபிக், பயங்கரம். மற்ற அந்த மழை நாளில் எப்படி இருக்குமோ தேவனாக்க கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை இரக்கமாக பத்திரமாய் பாதுகாக்கிற தயவுக்கா நன்றி சொல்லணும். அவரையும் அவருடைய நாமத்தையும் எப்பொழுதும் நாம் மதிமைப்படுத்த நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். பிள்ளை கிருபை பாடின அந்த கிருபையை பற்றி கொள்ளணும். கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை. நம்ம கிருபை பெற்றதுனால இன்றைக்கு சாட்சியாக இருக்கிறோம். தேவனாய் வெளிப்படும், தேவ மகிமை வெளிப்படும். பெரிய காரியங்களை செய்கிற தேவனை கர்த்தர் உங்கள் மத்தியில் என் மத்தியில் அதிசயத்தை காண பண்ணுகிறவராக இருக்கிறார். கையை நல்லா தட்டி பாட்டு பாடுவோம். கை கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா? கை இருக்கா இல்லையா? ஏம்மா பார்த்தா சொல்லுவேன், ஏம்மா அந்த பாருமா 2 கை வச்சுருக்கேன், நீ அம்மா அப்படி சொல்கிறேன். தேவ சமத்தில் நாம் நிற்பது நிர்மலமாக இப்போ தேவனுடைய கிருபை. நான் ஒரு சாட்சி சொல்வேன். கடந்த நாளில் முன்னாடி நாள் நான் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது பூச்சியில் வண்ணா இது பூச்சி கொசு மாதிரி இருக்கும், கண்ணில் வந்து விழுந்துச்சு. கண்ணில் விழுந்தது மகிமோட்டாக்கிட்டா. நான் பைபிள் தான் பார்த்துட்டு இருக்கேன். 9 மணி இருக்கும், ராத்திரி மழை பெய்யுது. வெளியே தான் அப்படி எடுத்தது, கண்ணு சவந்து போச்சு, கண்ணு வீங்கி போச்சு. கர்த்தராகிய தேவன் பெரிய காரியங்கள் செய்தார். கடந்த நாள் ஊழியத்துக்கு போய் திரும்பி வரும்போது 5:30 மணி இருக்கும். நான் மாத்திரை எடுக்கிறது, அந்த பிள்ளை அந்தோணி மாத்திரை சாப்பிடுவேன் 2 மணிக்கெல்லாம். ஆனாலும் அடிமையோடு அந்த உபாசத்தோடு ஜெபத்தோடு கடந்து வர கர்த்தர் கிரியை செய்துக்காக கர்த்தருக்கு நன்றி. கடைசி காலத்தில் இருக்கிறோம். உங்கள் விசுவாசத்தை என் விசுவாசத்தையும் சோதிக்க சத்ரு கிரியை செய்வான். சத்ருவோடு போராட்டம் என்னைக்கு உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எங்கேருந்து வெளியேருந்து வர்றது? உன் வீட்டாக தான் முதல்ல சத்துரு.
தப்பா நினைக்காதீங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரும் நம்பிக்கையாக இருக்கிற வாக்கியவான். பெரிய காரியங்களை கர்த்தராக்கி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியாலே ஆகும். ஆவியான விடுதலை தருவான். வல்லவர் பெரியவருமா இருக்கிறார். ஒரு பாடல் பாடி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர், அவர் இறக்கும் கிருபை என்றும். நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குள்ளே மறந்து கைவிடப்பட்டவளால உன் தேவன் உனக்கு சொந்த உணர்ந்து பாடு. வீணாய் கலங்காதே, ஆமென் ஆமென். தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. வஞ்சகன் வலை வீசி வழுவ செய்தாலும் வாக்கு தத்தம் சொந்தம் மறந்து போகாதே. வஞ்சகன் வலை வீசி வழுவ செய்தாலும் நல்லா உணர்ந்து எல்லாம் நல்லா உற்சாமா சொந்தம் மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாமே ஒருவன் உனக்கு எதிரில்லானே. உயிரோடு இருக்கும் நாளெல்லாமே ஒருவன் உனக்கு எதிரில்லானே. உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகி உன்னை கைவிடனே. மறந்து போகாதே, உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகி உன்னை கைவிடனே. மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. ஒரு வழி வந்திடும் சத்துருக்கள் ஏழு வழியாக ஓடி ஒளிவார்கள். ஒரு வழி வந்திடும் சத்துருக்கள் ஏழு வழியாக ஓடி ஒளிவார்கள். இச்சகம் பேசி அடங்கிடுவார்கள். மேடுகளை மிதிப்பாய் மறந்து போகாதே. இச்சகம் பேசி அடங்கிடுவார்கள். மேடுகளை மிதிப்பாய் மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். உன் தேவனாலே கூடாத காரியம் மறந்து போகாதே. உன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசுவுனக்குண்டு மறந்து போகாதே. வஞ்சகன்
வஞ்சகன் வலை வீசி வழுவ செய்தாலும் வாக்கு தத்தமும் சொந்த மறந்து போகாதே. வஞ்சகன் வலை வீசி வழுவ செய்தாலுமே வாக்கு தத்தமும் சொந்த மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சமே சூன கொண்டு மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சமே சூன கொண்டு மறந்து போகாதே. கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் பைபிளாக எடுங்க, எடுக்கணும். திடீர்னு உங்களை வாசிக்க சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆண்டவர் தந்த பாட்டை நினைப்பேன். விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியான், இயேசுவை நோக்கி ஜெபி, நீ இயேசுவையே நேசி. வாசிக்கணும். பைபிள் எவ்வளோ வாசிக்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். மனுஷருக்கு முன்னால் ஊழியக்காருக்கு முன்னால் நம்ம சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன? உன்னை என்னை தான் மறுதளிக்காதவர். உண்மை உள்ள வாக்கு தத்தத்தை உனக்கும் எனக்கும் சொந்தமாக்கி இருக்கிறார். அதை நாம் பற்றிக்கொள்ளணும். ஆண்டவரை கர்த்தர் கலாத்தியர் 2 அதிகாரம் 30 ஆண்டவர் கூட நன்றாக அப்போஸ்தலன் பவுல் கர்த்தர் கலாத்தியர் சபைக்கு, ஏன்னா அந்த சபை பின்வாங்கி போயிட்டு அது நிமித்தமான காரியத்திலே ஆத்மாவாதத்தோடு காணப்படுகிறான். நல்லவனாக இருக்கிறான். அதை ஆயினும் பிழைத்திருக்கிறேன். எதனாலே? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பெற்ற விசுவாசத்தில் பிழைத்திருக்கிறேன். எப்படி இருக்க? எனக்கு விசுவாசிங்க எப்படி இருக்காங்க? கொஞ்சம் கூட விசுவாசம். ஒரு வீட்டுக்கு போகும்போது அம்மா சூடுமா, நான் என்னோட சூடுனா நான் அவங்க தெலுங்காரங்கன்னு தெரியாது. கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை இதுமா. நாங்கள் கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லை. நமக்கு பேரே விசுவாசி பெற்றுக்கொண்டதில் பெற போகிறது. நீங்கள் பெற்றுக்கொண்ட காரியம் இல்லை, காத்திருக்கிற காரியத்திலே கர்த்தர் அவர் நம்ம செய்து தருவார். அதை பெற்றுக்கொள். இது யாரு? பவுல். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று வேதத்தை வாசிக்கும்போது நன்றாக புரியலாம். புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். வேதத்தை வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும். உலகத்தில் உங்களுக்கு எனக்கும் போராட்டம் உண்டு. யாராக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 6வது மாதம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சா, பிள்ளைகளுக்கெல்லாம் காலேஜ் வந்துச்சா, அனுப்புகிறேன். என்னெல்லாம் வேணும்? என்ன வேணுங்க? என்ன வேணும்? ஃபீஸ் வேணுமா? ட்ரெஸ் வேணுமா? பேக்கு சூட்டில் இதெல்லாம் கேட்பாங்க ஸ்கூலில். இருக்கா? இருந்தால் தான் ஓகே, இல்லைன்னா இல்லை. தாயின் தாப்பனை கஷ்டப்படுவாங்க, பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு சில பிள்ளைகள் தங்களை உணர்ந்து சில பிள்ளைகளுக்கு ஜபல் கொஞ்சம் கூட கிடையாது, ஜபமே கிடையாது, விளையாட்டு தான். ஆனாலும் ஆண்டவரை கேட்கத்தார், இன்றைக்கு உங்களை இதை நான் இன்றைக்கு பிழைத்திருப்பது எதனால? விசுவாசத்தினால். அதே போல் வியாதி மருந்து மருத்துவர் கைவிட்டாலும் கர்த்தர் நம்பி கைவிடாதவராக இருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியில் உருக்கமான இரக்கம் நம்மிலே ஊற்றப்படும். பெரிய காரியங்கள் செய்கிறவன் என்னென்ன காரியத்துக்கு நீ காத்திருக்காயன்னா மற்றவங்க சொல்ல வேண்டாம். உனக்குள்ளே ஆவி உனக்குள்ளே தங்கி உனக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சொல்லுவாயினோ எனக்கு தெரியும் எப்படி இருக்க. மனுஷனுக்கு தான் சொல்லணும். மனுஷன் ஒரு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க இப்படி இப்படின்னு, இல்லைன்னா இல்லை. அதை வேத வசனத்தை கொண்டு போதிக்கணும், வேத வசனத்தை கொண்டு சொல்லணும். அதை தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தருடைய காரியம். அந்நிய காரியங்கள் உள்ளே வரக்கூடாது. உலகமாக இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்ன இருக்குது?
பெரிய காரியங்களை கத்தராகி தேவன் நமக்கு செய்கிறவரார். அதனாலே மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமையுண்டாகட்டும். பெரிய காரியங்கள் ஆயினும் நான் அவர் நம்ம ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார். அவர் நான் பிழைத்திருக்கிறேன். பவுல் ஆண்டவரை கத்த சொன்னார், சவுலே சவுலே முள்ளியில் உதைப்பது கடினமான நடந்து நடந்து அவனுடைய கிரிய மறத்து போச்சு. பாதகமான காரியங்களை செய்ய எழும்பின அவனைத்தான் தேவன் தெரிந்து கொண்டார். உங்களை என்னை அப்படித்தான் தெரிந்து கொண்டார். நான்லாம் சொன்ன உலகத்தோட்டு முன்னே தேவனை கேட்கத்தான் நான் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வேத வசனத்தோடு அடிமைக்கு தருகிற அந்த சொப்பனை வெளிப்படுத்தலை வைத்து ஒப்பிட்டு பார்ப்பேன். அப்படியே உண்மையே அல்லேலூயா 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 உறுதியாக பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடியா அவனுக்கு என்ன பூரண சமாதானம் எப்படி இருக்கணுமா? பௌர்ணமி பார்த்துருக்கீங்களா? அப்படி இருக்கும். பூரண சமாதானத்தை தருவா. சமாதானத்தை இழந்து பெற்றாத சமாதானத்தோடு வா. ஆண்டவரை கத்தவங்களை என்னை அவர் காண்கிறவராக இருக்கிறார். மனுஷன் பார்க்கிறவன் உங்களை என்னை பார்க்க மாட்டார். மனுஷன் முகத்தை தான் பார்க்குறான். ஆனால் இருதயத்தை பார்க்கணும் பேசுகிறேன். ஒரு சில காரியங்களே உங்கள் மத்தியிலே சாட்சியாக சொல்லியிருப்பேன். ஒரு அருமையான பிள்ளையாண்டான். அந்த குடும்பம் நம்மளே ரசிக்கப்பட்ட குடும்பம் தான். நான் கடந்து போய்கொண்டிருக்கும்போது அவன் பேரை சொல்கிறாரு, எனக்கு தெரியல. நானே வாய் திறந்து அந்த பேரை சொல்லி கூப்பிட்டு உனக்கு ஆண்டவரும் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கிறான்னு. அங்கேருந்து வந்தான் 18 வருஷம் குழந்தையில். தேவனா கேட்கத்தான் நான் இதுக்காக சொல்கிறேன். நான் நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவராக கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. வானத்தையும் பூமியை உண்டாக்குனார். நான் இப்படி போகும்போதே சொல்லுவேன், ஒரு வார்த்தையினால வானத்தையும் பூமியை உண்டாக்குனாரோம். நேற்று இங்கே போகும்போது நாங்கள் தாம்பரெல்லாம் கடந்து போய் எவ்வளோ பெருசு ஒரு வார்த்தையில். இது மட்டுமா எவ்வளவோ. நல்லா சிந்திச்சு பாருவோம். கவலையை சிந்திக்காத. அது உன் பிரெயினில் போய் அட்டாக் ஆகும். அதுக்கப்புறம் உனக்கு வியாதி வரும். அதுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கக்கூடாது. விசுவாசத்தில் வளர்ந்தால் பிசாசு ஓடுவான். தூய பலனும் வளமே நம்ம பெற்று பூரிக்கணும். அப்போ அந்த பையனை கூப்பிட்டு நான் கேட்கும்போது அப்படி ஆண்டின வாரி. ஏன்னா சபைக்கு வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வரல. வேறு சிபிஎம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கரெக்டாக கற்று சொன்ன அண்ணன் அந்த மாதமே பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதத்துக்கு கழித்த பிறகு நான் அந்த வழியாக போகும்போது அந்த தம்பியை கூப்பிட்டு கேட்டேன், என்னப்பா அண்ணன் குழந்தை பிறந்துச்சு, என்னம்மா சாட்சி சொல்ல வருவேன்னு. நாங்கள் சிபிஎம் போகிறோம். எங்கே போகிறோம்? எங்கே போகிறோம்? எங்கே இருக்க? அங்கங்கே ஓடி அலைப்பண்டு போகாத. உன் ஆண்டவர் நோக்கிப்பார். உன் ஆத்துமா குத்திரவாதம் ஆண்டவர் கழுத்தபடியா உங்கள் ஊழியக்காரருக்கு உத்திரவாதம் இருக்கா இல்லையா? எத்தனை நேரம் ஜெபிக்கிறேன் நான். உண்மையில் தேவ சமத்தில் உள்ளது என்று சொல்கிறேன். உண்டாகட்டும். கரெக்டாக எழுப்பார் 12 மணிக்கு மேலே. ஜபந்தான் ஒரு 2-2:30 மணி வரைக்கும் எல்லாருக்கும் ஜெபிப்பேன். கத்தர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறான். ஜபத்துக்கு பதில் தருகிறவராக இருக்கிறான். ஜபிங்க. ஜனங்களுக்காக, வெளிநாட்டில் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு, எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. தேசமாக சாட்சி உள்ள பிள்ளைகள் வழங்கணும். எல்லாரும் ஆண்டவரை கத்தருக்கு மகிமையுண்டாகட்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்க. நீ கண்ணீரோடு இருக்கியா? அழுகையோடு இருக்கியா? அதை நீ ஜெயிக்கத்தக்கதான கிருபையை தருகிறாய். எதனாலே? உன் விசுவாசத்தாலே. எவ்வளோ பெரிய விசுவாசம்! கடுகு அளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கடுகு எவ்வளவோ, மலை எப்படி?
கடலிலே தள்ளுண்டு போனால் போகுமா? இது சும்மா இல்லை, விசுவாசிங்க. கண்டதில்லை காணாதது தான் பெற்றுக்கொள்வான் என்பதை நம்புறது தான் விசுவாசம். பேரளவில் விசுவாசம். சரி, இந்த நாளில் ஒரு 4 காரியம் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். நம்முடைய மாயமற்றதாக இருக்கக்கூடாது. மாயமற்ற ஆவியில் நிறைவாங்க அதுக்கு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. பெரியெல்லாம் வித்தியாசம் விளந்து போவாங்க. 2வது சந்தேகப்படாத விசுவாசம், கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லுவோம். 3வதாக சோதிக்கப்படும் விசுவாசம் சோதிக்கும். 4வதாக விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கிற விசுவாசமாக இருக்கணும். யோபு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை சொல்லுங்க, என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். அல்லேலூயா. நான் விசுவாசிகளுக்கு மாதிரி இருப்பேன். உங்கள் வீட்டார் அப்படிதான். இன்னைக்கு நிறைய பேர் எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறதெல்லாம் நிறைய பேரை பார்க்குறேன். ஆண்டவரை கத்தார் பெரிய காரியங்களுக்கு தான் நான் பொய் சொல்ல மாட்டேன். பொய் சொல்ல எனக்கு கத்தார் எனக்கு அதை தகுதிப்படுத்தல். ஆண்டவரை கத்தார் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதே 2 தீமோத்தேயுல 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலன் எப்படி இருக்கிறான்? எனக்கு பிள்ளைகள் வீட்டில், விசுவாசி வீட்டில் உங்கள் விசுவாசத்தை குறித்து, உங்கள் அப்பா அம்மா விசுவாசத்தை குறித்து பேசணும். உலகத்தை கொண்டு வரக்கூடாது. உங்கள் அம்மா அப்பா கொண்டு வர, மாமனார் மாமியாரை கொண்டு வர, நீங்கள் வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவர் காரியங்கள் நமக்கு தெரிந்தவராக இருக்கிறா. 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். உன்னிலுள்ள என்னம்மா மாயமற்ற விசுவாசத்தை நினைவினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராய்ந்து வரும் தேவனை நான் சோத்தரிக்கிறேன். என்ன சோத்திரன்னா நன்றி சொல்லுது. யார் சொல்கிறா? தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான். அவங்க அம்மா பாட்டி நல்ல விசுவாசி. இப்போ எங்கள் பாட்டியெல்லாம் நல்ல விசுவாசத்தில் இருந்தவங்க தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, பரமண்டல ஜபம் அந்த அம்மா சொல்லி கொடுத்தது தான். எங்கள் அம்மா நல்ல ஒரு விசுவாசி. எதுக்காக அந்த காரியத்தை நான் சொல்கிறேன்னா, அவங்க நடந்து வந்தபடி, அவங்க கடந்து வந்தபடி நல்லா 1 தீமோத்தேயுமா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீ சொல்லணும் உன் பிள்ளைகளுக்கு, உலகத்தை கொண்டு வராத. என் மாமி அப்படி செஞ்சா தெரியுமா உனக்கு? அவளெல்லாம் பார்க்காதானே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காத. நீ கிறிஸ்தவ வெளிப்படுத்து. பாவம் மன்னிப்பை தந்த தெய்வம், அதை நீ வெளிப்படுத்தணும். இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? உங்கள் மனசாட்சி உங்களோடு பேசும். மனசாட்சியில் குத்தப்பட்டால் கோவம் வந்துடும். மனசாட்சியில் குத்தப்பட்டால் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்யணும். அவங்க சாட்சி சொல்லுகிற சாட்சினாலே நான் கேவலப்பட்டிருக்கிறேன், பயங்கரமாக அவமானப்பட்டிருக்கிறேன். ஆனாலும் சாட்சி சொன்னது, ஏன்னா அந்த சாட்சி அவங்களோடு பேசிட்டு, நீ உன் சாட்சியை சொல்லு. உன் ஆண்டவரை கர்த்தர் உன்னை எப்படியெல்லாம் நடத்தினார், உனக்கு என்ன செய்தார், எந்த வேளையில், எப்போ, எல்லாராலும் கைவிடப்பட்ட வேளையில் மனுஷனை நம்பினே கைவிட்டுட்டான். எனக்கு ஆண்டவர் தந்த பாட்டை காலையில் நினைவு கூர்ந்தார். ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, மாறாத உந்தன் கிருபைதானே மன்னிப்பீந்ததையா. மாறாத உந்தன் கிருபைதானே மன்னிப்பு ஈந்ததையா. மனிதனுக்கா நீர் கொண்ட தயவு
பெரிது பெரிதையா இந்த மனிதனுக்காய் நீர் கொண்ட தயவு பெரிது பெரிதையா. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, பருத்த பாரம் சுமந்ததாலே பயந்து கலங்கிட்டேனே. வருத்த பாரம் சூழ்ந்ததாலே பயந்து கலங்கிட்டேனே. கர்த்தாவே உந்தன் கிருபை சூழ்ந்ததால் பிழைத்து கொண்டேனே. கர்த்தாவே உந்தன் கிருபை சூழ்ந்ததால் பிழைத்து கொண்டேனே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, ஆயிரம் நாவுகள் போதுமானாதா உந்தன் அன்பை உரைக்க. ஆயிரம் நாவுகள் போதுமானாதா உந்தன் அன்பை உரைக்க. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனிமேலும் காக்க வல்லோ. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனிமேலும் காக்க வல்லோ. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, தாயன் கருவில் தோன்றும் முன்னே நிறனை தெரிந்து கொண்டீர். தாயின் கருவில் தோன்றும் முன்னே நிறனை தெரிந்து கொண்டீர். தகப்பனே உந்தன் மாற கிருபை இன்னும் தேவை தேவா. தகப்பனே உந்தன் மாற கிருபை இன்னும் தேவை தேவா. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினே. மனதுருகி என்னை குணமாக்கினே. மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினே. மனதுருகி என்னை குணமாக்கினே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமே ஆகுமே. உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலே எல்லாமே ஆகுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே, எளிய விண்ணப்பம் கேளுமே. ஏழைக்கு இறங்கும் இயேசுவே. நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருங்க நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விசுவாசித்து ஆராதிக்கிற தேவன் நின்னார் என்று அறிவேன். நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனை நம்பி ஒப்பு கொடுத்தேன்னா உன்னை நடுவழியில் விட்டு ஓட்டுவான். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் கிருபை சொல்லிட்டு கொள்ளும். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். இந்த நாளும் கூட அவர் சொல்கிறார், உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைத்தால் என் முன்னோர் முதற்கு மனசு முந்தி யார்கிட்ட இருந்தது? பாட்டிகிட்ட இருந்தது, அம்மாட்ட இருந்தது. யாரு? பாட்டியா இருக்கியா? அம்மாவா இருக்கியா? யாரா இருக்கிற? என்ன சொல்ற? நிறைய காரியங்கள் சொன்ன சிலவங்களுக்கு கோவம் தான் திட்டிட்டு போகிறாங்க. திட்டிட்டு போ. சிலவங்க இந்த வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீலரில் துப்பட்டா போட்டுருப்பாளுங்க பாருங்க. அது எங்கே போகும்? டயரில். அந்த துப்பட்டாவை நான் கொஞ்சம் கவனிப்பேன். இந்த பக்கம் பின்னி கூட மாட்டிருப்பாளுங்க.
நம்ம போகிற போக்கில் கடைசியில் என்ன ஆகும்? நிறைய காரியம், மாயம், வேஷம். நான் நல்லா ஜெபிப்பேன். எப்படி ஜெபிக்கிறேன்? எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறேன்? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து 1 மணி நேரமாவது போகும்போது வரும்போது நல்லா இயேசு ரத்தம் செய்ய சோத்திரம் சொல்லுங்க. போகும்போது வரும்போது ஆண்டவரை கேட்கத்தார் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறான். அதனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மாயம் மற்ற ரோமர் 4 அதிகாரம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறா. 4 அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமா சந்தேகப்படாமல் கீழே உள்ளது. தேவன் நல்லா உனக்கு வாக்கு தத்தம் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் உண்மை உள்ளவர். நீ பயப்படாதே. யார் கைவிட்டாலும் கைவிடாதவர். உணர்த்தப்படுவீர்கள். ஆனால் உணர்ந்து அறிந்து உறுதியாக பற்றுங்க. ஆண்டவரை மட்டும் பாருங்க. தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனா நான் யார் அவன்? ஆண்டவரை கேட்கத்தார். இன்றைக்கு நமக்கு தருகிற காரியத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசம் சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பமும் செத்து போச்சு. ஆனாலும் தேவனை கேட்கத்தார் பெரிய காரியங்கள் செய்தார். வாக்கு தத்தத்தின் பிள்ளையை தந்தார். இன்றைக்கு நம்ம ஆண்டவரை கேட்கத்தார் பெரிய காரியங்கள் செய்வார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். யார் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். பெரிய காரியங்கள் அவர் செய்கிறவராக இருக்கார். 2வதாக சந்தேகப்படாத சந்தேகப்படுகிற கர்த்தர் யாக்கோபுல 1 அதிகாரம் 6-7 வசனம். கர்த்தர் நல்லவ. என் மகா கிட்ட சொல்லுவேன். என் மகா சில காரியங்களை என்கிட்ட பேசும்போது இஃப் யூ வாண்ட் எனி திங் யூ ஆஸ்க் அவர் லார்ட், டோன்ட் ஆஸ்க் மீ. என்கிட்ட கேட்காத. உனக்கு என்ன தேவையானாலும் இன்னைக்கு உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. படிப்பை சொல்லிக் கொடு. மற்ற காரியத்தை வேண்டாம். நல்லா படிக்கணும். இன்றைக்கு எப்படி நம்மளை படிக்க வைக்கிறாங்க பாருங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தின் பிள்ளைகளாக இருந்தால் அவருக்கும் சம்பந்தமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறதே இவனிடத்தில் கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அல்லேலூயா. கேளு. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தராகி தேவன் எனக்கு செய்கிறவராக இருக்கிறான். நாங்கள் கடந்த நாளில் ஊழியத்து போயிட்டு வரும்போது ஒரு பிள்ளை தெரியும், அழுவுனின்னு சொல்லுவா. அவளை எப்பா பாரு அழுவா. ஹைகோர்ட்டில் தான் வேலை பார்க்குறான். கையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு நடுங்கும். இப்போ மண்டையில் கவலைகளை வைக்கிறதுனால கர்த்தர் நல்லவர். இப்போ மாத்திரையில் அனுப்பாவும் ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்துருக்குறான். கடந்த நாள் அவளை பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர். எதுக்காக நான் சொல்கிறேன், நான் அவளுக்கு இங்கேருந்து போகும்போது இந்த தம்பி கேட்பான் என்கிட்ட, ஏம்மா எங்கெல்லாம் போகணும், இங்கே போகணும் சொல்லிவிட்டு நான் பைபிள் வாசிப்பேன். வேறு நான் எங்கேயும் இல்லை. ஆண்டவர் அதுக்கு சாட்சியாக இருக்கிறேன். கரெக்டாக கொண்டு போவான். கரெக்டாக அந்த இடத்துல போய் ஜெபிப்போம். எங்களுக்காக காத்து நாங்கள் என்னம்மா இவ்வளோ லேட்டுன்னு பயங்கர டிராஃபிக். எதுக்காக சொல்கிறேன்னா, சந்தேகப்படாமல் கேளு. பிள்ளைகளுக்கு சொல்லு. இந்த விவாக காரியத்தில் விழிப்பாருங்க. யாராக இருந்தாலும் உன் பிள்ளைய கொடுத்தாலும் உன் பிள்ளைக்கு பொண்ணு எடுத்தாலும் கவனமாக இருங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்களையும் ஏமாற்றி வந்திக்கிறவங்களா இருக்காங்க. பணத்தை வாங்கிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் குடும்பமே இதாக போகுது. அதுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் கவனம்.
நான் அந்த பிள்ளைகள்ட்ட தான் சொல்லிட்டு வந்தேன், பெரிய காரியங்கள் கத்த 2 கால் பேபி நல்ல பிள்ளைங்க. ஆண்டவரை கத்த பெரிய காரியங்கள் கத்த நமக்கு செய்வார். ஏன்னா நம்ம விசுவாசம் சந்தேகப்படாமல் இருக்கணும். அடுத்தபடியாக சந்தேகப்படும் சோதிக்கப்பட்டாதான் பொண்ணா விளங்குவேன். இப்போ கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். தங்க விலையை பார்த்தீங்கன்னா கிட்டு 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 கிட்டுன்னு ஏறிச்சு. இப்போ தங்க விலையை பார்த்தீங்கன்னா கிடு கிடு கிடுன்னு இறங்கிச்சு. அழிந்து போகிற பொன் அக்கனியினாலே சோதிக்கப்படும். அதே கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். சோதிக்கப்படுவாய், ஆனாலும் உன்னை விட்டு விலக மாட்டார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் நல்லா சொல்லுங்க. ஆண்டவருக்கு இறக்கம் இல்லைன்னு சொல்லாத, உன்மேல் மனது இருக்கிற கத்த சொல்லுகிற. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா வாய் திறந்து சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரிய காரியங்களை உனக்கு எனக்கு செய்ய அவர் வரலா இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுவார். கண்கள் நாம் அவரைத்தான் நோக்கி பார்க்கணும். ஏன்னா தங்கத்தை விற்கிறது கொண்டு போனாங்கன்னா அந்த பவுனில் தங்கத்தை சோதித்து பார்ப்பாங்க. அக்கனியில் போடுவாங்க. அக்கனி என்ன செய்யும்? சாத்ராக் மேஷாக் அக்கனியில் போட்டாங்க. எப்படி கொண்டு போட்டாங்க? தேவனை துதிக்கிறதுனாலே சோத்திருக்கிறதுனாலே சாத்ராக் மேஷாக்கு ஆபத்தை நீக்கும். ஆனாலும் பட்டாளத்தில் காணப்பட்ட பலசாலிகளை கொண்டு வந்து அவர்கள் அப்படியே கட்டுனாங்க. ஆனால் செத்தது யார்? போட சொன்னவங்களும் குற்றப்படுத்தினவங்களும் இன்றைக்கு நிறைய இருக்கிறாங்க. பயப்படாத. உனக்கு முன்னால் நான் உனக்கு சொல்லுவேன், ஆண்டவரை மட்டும் நிறுத்து, கத்தரை மட்டும் நிறுத்து, வேற யாரையும் நிறுத்தாது. தேவனுக்கு நான் அருமையான பாஸ்டர் ஐயா, சாம் சுந்தர ஐயா, சுந்தர ஐயா எல்லாம் சொல்லுவேன். அருமையாக அழகா எனக்கு இல்லை. ஆனாலும் அவங்க இல்லைனாலும் ஆண்டவர் நமக்கு உயிரோடு இருக்கிறா, உள்ளமை உள்ளவராக இருக்கிறா, ஒருபோதும் விலகாதவராக இருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த தங்கத்தை அங்கே அவங்கள கட்டுப்பட்ட போது கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். அவன் துடிச்சு சாவான். ஏன்னா 7 மடங்கு சூடு ஏற்றப்பட்டது. அன்னைக்குள்ள கஷ்டத்தை விட இன்னைக்கு கஷ்டம் அதிகமாக இருக்கு. ஐநோ, நான் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்கிறது கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். எத்தனை அவமானப்பட்டாலும் ஒன்றும் இல்லை. உன்னை தொடுகிறவர் சொல்லுங்க சொல்லுங்க, நீ எந்த கண்மணி உன்னை தொடுபவனை விடுவதில்லை, உன்னை தொடுபவனை விடுவதில்லை. நீ எந்த கண்மணி. கத்தருக்கு மகிமுண்டாகட்டும். நான் எதுக்காக இந்த காரியத்தை சொல்கிறேன்னா, கத்த தந்த பாட்டு நான் அதை நினச்சி பார்ப்பேன். ஆண்டவரை கத்த இருந்த நாளில் நம்மோடு பேசுகிறத பார்க்கணும். நீ என் கண்மணி உன்னை தொடுகிறவன் கண்மணி தொடுகிறான். கண்ணை தொட்டால் என்ன இப்போ நான் பார்த்தல கண் ஆப்ரேஷன் பண்ண கண்ணு தான். ஆனாலும் திருவை அடிமை தாங்கிறதுனால ஸ்பெக்ஸ் போடல பண்ண ஐ கேன் ரீடு. தம்பிக்கு தெரியும் நம்ம கத்த நல்லவ. ஒரு முறை கல்லறை தோட்டத்துக்கு நான் போகும்போது கையில் சின்ன பைபிளை வச்சு வாசிட்டு வரும்போது எப்பா அப்படின்னாங்க. ஏன்னா கத்த தாராரு. நான் கண்ணாடி போடணும்னு அவசியம் இல்லை. நான் போகிறது என்ன, ஆட்டோவிலே இருந்து போகிறதுனால அதிலே வாசிக்கிறதுனால அங்கங்கே நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அது போதும் போதும் என்ற மனதோடு கூடிய காரியங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறான், அக்கினியில் சோதிக்கப்படும். 4வது ஒரு மனுஷன் வெளிப்படுகிறார். அவர் எப்படி தேவ சாயல் வெளிப்படுவாரா இல்லையா? அழிந்து போகிறார். அப்போ பொண்ணுக்கே ஆண்டவர் வெளிப்படும் போது பெரிய காரியங்களை கத்த செய்வார்.
உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், மகா பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து பார்க்காத, அன்னைக்கு கேட்பாங்க, நல்ல விசுவாசத்தோடு கேட்பாங்க. எப்படி கீரை நல்லா கீரையா? அந்த கிழவி என்னமோ சொன்னா, அதை கேட்டு நீ விஜாராக இருக்கியா? பாரு, யாரை பார்க்குற? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வைக்கப்படலை. என்னம்மா இல்லையா? உண்டா இல்லையா? ஆண்டவரை கத்த பெரிய காரியங்களே கத்தா நமக்கு செய்கிறான். கத்தோடைய ஆனாலும் கத்தானவ வெளிப்பட்டாங்க. ஒரு வாசனை கூட வீசல. தானே நீங்கள் வாசிப்பீங்கன்னா ஆண்டவரை கத்த அழிந்து போகிறப்போ நக்கினால படுமா? அதை பார்க்கணும். சோதிக்கப்பட்டாங்க, வெளியே வந்தாங்க. ஆண்டவரை கத்தருடைய கிருபை வெளிப்பட்டதும் எந்த சேதமும் இல்லை. அவர்களை பார்த்து பயப்படத்தக்கதான கிரியைகளை தேவனாக்க கத்தர் வெளிப்படுத்தினா அதிசயத்தை காணப்படுகிறது. என்னுடைய இறக்கம் வெளிப்படும். பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக்க கத்தர் நம்மத்தில பெரியவராக இருக்கா. அவர் மகா பெரியவராக இருக்கிறா. ஹல்லேலூயா. தேவ தாய் வெளிப்படும். அதனால் கத்த நல்லவர். அதில் கீழே பார்த்தீங்கன்னா 8வது வசனம் பாருங்க. அவரை நீங்கள் காணாது இருந்தோம், அவருடைய அன்பு அவரை நம்ம காணல கண்ணால, ஆனாலும் தரிசித்து அவருடைய அதுவும் உங்கள் அடைந்தீர்கள். இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை குறித்த கவலையற்று இருப்போமானால் பரும் தண்டனைக்கு எப்படி தப்பி? லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கிக்கிறாங்க. லஞ்சம் கொடுத்து எல்லாமே லஞ்சம் தான். இன்னைக்கு நிறையா லஞ்சம் வாங்குகிற கூட்டம். ஆமாங்க, பையன் ஃபெயில் ஆகிட்டான். ஒரு பாட்டுக்கா 6000 ரூபா, 6000 ரூபா, 10,000 ரூபா. நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கனால எல்லாவற்றிலும் கவனம். புத்தி சொல்லு. அந்த புத்தி உன் பிள்ளைகளை பின்னால் சரப்படுத்தி பலப்படுத்தி சாட்சி வைக்கும். உலகத்தார் ஒட்டவனுக்குள்ளே வர விடாது. அடுத்தபடியாக 2வது விசுவாசிகளுக்கும் மாதிரியாக இருக்கணும். விசுவாசின்னா ஒன்று என்ன பார்க்குறாங்கல்ல, ஒன்று தீமை தைக்குவாங்க. நாலாம் அதிகாரம் 2வது. சத்தம் கேட்கலையா? நல்லா வைங்க. நான் அதுக்குத்தான் சொல்லுவேன். மை கேட்பேன். சொல்லுவேனா வாத்தியார மாட்டி மச்சு பெற்ற அலமாயில் உள்ளது. வேற ஒன்றும் இல்லை. தம்பி இங்கேருந்து பேசுகிற ஒரு சில வார்த்தை தான் கேட்டா, இது மைக்கெல்லாம் அங்கே கேட்காது. நம்ம சபையில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வரும். மைக்கு காரியம் ரொம்ப ஜாக்கிரதை. உங்களுக்கு தாழ்மை சொல்கிறேன். பெரிய காரியங்களை கத்தாராக்கி தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஒருபோது விலகாத 1 தீமோத்தேயுல 4 அதிகாரத்தில் 12வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க. உன் இளமை குறித்து வருவானோம் அசட்டை பண்ணாதபடிக்கு வார்த்தையிலும் கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசிகளுக்கும் கற்பிலும் விசுவாசிகளுக்கும் மாதிரியாரு எப்படி இருக்கிறார்? இளமை குறித்து. எனக்கு பிள்ளைய ட்ரெஸ் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட கற்றுக்கோங்க. அந்த போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பயமாக இருக்குது. உடனே சில காரியங்களே நானே நினச்சி பார்ப்பேன். நாங்கள்லாம் போடல, எங்கள் அம்மா ஒரு டாக்டர் தான். சுடிதார்லாம் அன்றைக்கி போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோம் இன்றைக்கி இருக்க சுடிதார்? சின்ன பிள்ளைகளுக்கு போடுற ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் பெரியவங்களை ஆன பிறகு மறைக்க வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா?
அதை மறைக்கணும். இல்லைன்னா இல்லை. தேவன் இன்றைக்கு சொல்கிற காரியத்தில் ஒரு உணர்வோடு சாட்சியோடு இளமை குறித்துவான் வாலிப குறித்து ஆண்டவரை கேட்கத்தார் என்ன சொல்ல, வாலிப பிராயத்தில் யார் என்ன உன் சிரஸ்டுகிறேன் ஆண்டவரை கத்தர் கத்தர் நல்லவராக இருக்கிற சாமுவேல் தேவ சமத்தில் வளர்ந்தான். கத்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக வளர்ந்தான். சாமுவேல் ஆண்டவரை கத்தர் கூப்பிட்டார். அவன் சாமுவேல் கூப்பிடும்போது அவனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தான் கத்தர் நல்லவர், கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் சொல்லி அனுப்புகிறான். உன்னை தான் கூப்பிட சொல்லு ஆண்டவரை நான் கேட்குறேன்னு சொல்லி. அதனால் உன் இளமையை குறித்து வாலிப பிள்ளைகள் கவனம். சண்டைன்னு வருத்தப்படாதீங்க. அம்மா கிட்ட சண்டை போடுவாளுங்க. ஏன் பெற்றவனை யார் பெற்றவுதுண்ணா, உனக்கு அதை கேட்டால அதை வாங்கி தந்தாண்ணா. எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்கள் தான் கவனமாக அவங்க சொல்கிறாரு. ஆண்டவரை கத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். தாவி வாலிபனாக இருக்கிறான். கோலியாத்தை முறியடித்து கொண்டு கையில் அவன் கொண்டு வரும்போது சவுல் கேட்குறான், இவன் யாருடைய மகன்? எங்கள் சாமுக்கு கத்தர் அந்த பாட்டை கூட தந்தார். யாருடைய மகன் என்று கேட்பார்களே, நாமம் மைமைக்கென்று வளர்த்திட வேண்டும் ஐயா. ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே, நாமம் மகிமைக்கென்று வளர்த்திட வேண்டும் ஐயா. நாமம் மகிமைக்கென்று வளர்த்திட வேண்டும் ஐயா. யாருடைய மகன் என்று நீ யார் பிள்ளை கேட்பாங்களா இல்லையா? உண்டா இல்லையா? அவன் தான் அனுப்பினா சவுல ஆள் அவன் கேட்குறான், நீ யாருடைய மகன்? இன்றைக்கு உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஒரு பெரியவன் நீ விசுவாசை ஆதித்தத்தை காணப்படுகிற தேவன் ஆதித்தத்தை காணப்படுகிற அதோடு இல்லை அன்பு வேணும். அன்பு கீழ்ப்படிதல் எனக்கு கிடையாது. ஒருத்தர் 10 சொன்னாங்கன்னா சிச்சுக்கிடுவாங்க, ஒருத்தர் 10 உரைப்பாங்க. இதெல்லாம் அனுபவங்க. அன்பு வெளிப்படணும். பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஒருத்தர் உள்ள வரும்போது சோத்திரம் சொல்லுங்க. நீ கையை எடுத்து கும்பிடும் போதே பார்க்கும்போது உனக்கு ஒரு கனம் அதில் நீ கத்தாரை மகிமை. அடுத்தது ஆவியில் ஆவி நிறைவு வேணும். ஆவிலான்னு பேசுகிற பேச்சு நிமித்தமான காரியம். விசுவாசத்தில் விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாவிட்டால் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டு என்றால் அவரை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவனு விசுவாசிக்கணும். பிள்ளைகிட்ட நான் பார்த்துக்கிறேம்மா, நான் ஜெபிப்பேன், ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் தருவார். விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் ஜபத்துக்கு அவர் பதில் தருவார்னு? நான் உண்மையை குறித்து சீலாவை குறித்து ரொம்ப பெருமை கொள்வேன். சீலாவுடைய அம்மா கங்கா ருக்கு இவங்கெல்லாம் இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. பயங்கர இன்பு. இந்த ருக்கல்லோடைய அம்மாலாம் பயங்கரமான இந்துக்குள்ள. ஆனாலும் கடைசியில் தேவனுக்குள்ளே தான் வந்து எடுக்கப்பட்டாங்க. இன்றைக்கும் தேவனுக்குள்ள பிள்ளைகள் விசுவாசிக்கணும். கடுகு விதை அளவு சுவாசம் உனக்கு இருந்தா நீ இந்த மலையை பார்த்து. கடுகு எவ்வளோ பெருசுங்க? கடுகு எத்தனை பேர் தூக்கணும்? கடுகை எத்தனை பேர் தூக்கணும்? சமையல் இன்னைக்கு நிறைய கடுகு போட்டாங்கம்பாங்க. கடுகு அளவு சுவாசம் உனக்கு இருந்தால் நீ இந்த மலையை பார்த்து இவிட விட்டு அப்புறம் போகுமா. அதுன்னு சொல்ல பறவைகள் வந்து தாங்குமா. கடுகு விதையை பார்த்து இலையை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? என்னை ஒரு பிள்ளை கேட்டான். நான் சொன்னேன், கொஞ்சம் கடுகு எடுத்து கொஞ்சம் நாள் நீ அதை முளைக்க போட்டு பாரு, இவ்வளோ நீளத்துக்கு இருக்கும், பெரிய மரமாக போ. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் அப்படி இருக்கணும்னு விசுவாசம். தாவீது மத்தியில் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர் ஏமாத்திரம். நம்ம யார்? இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதுனால கர்த்தருடைய மகிமை எப்படி இருக்குன்னா விசுவாசிகளுக்கு கற்பிலும் பரிசுத்தம் அவசியம்.
நான் இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் சொல்லுங்களேன், ஒருவனும் ஒருத்தையும் தேவனை தரிசிப்பதில்லை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறது. இங்கே பாருங்க, இந்த போர்டு அங்கே என்ன இருக்கு? சேனைகளின் கர்த்தர் சொல்லு 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 சொல்லு, சத்தமா சொல்லு. பரிசுத்த ஆவில ஆத்ம சரீரத்தில் பரிசுத்த கர்த்தர் விசுவாசிகளுக்கு மாதிரி உன்னை பார்த்து அவங்க ஆண்டவருக்குள்ள வரும். இருக்கிறோமா? சாட்சி இருக்கா? எனக்கு கொஞ்சம் சொன்ன உடனே கோபம் துறையில இருக்கும். பிள்ளைகள் அப்படிதான். ஆமாம், அவனுக்கு வேறு வேலை இல்லை, வேறு ஏதாவது சொல்லு, ஊர் கதையை சொல்லு, செல்ஃபோனை பற்றி சொல்லு, டிவியை பற்றி சொல்லு. அதெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. சொல்லு சொல்லு, கர்த்தரை பற்றி சொன்னீங்கன்னா அவ்வளோதான். ஏன்னா ஆண்டவரை கேட்கத்தாரு. தேவ தயவு வெளிப்படும், தேவ கிருபை பெறும். விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கிறோமா? ஆண்டவரை உன் விசுவாசம் மாயமற்றதா இருக்கும். சந்தேகப்படாத விசுவாசமா இருக்கணும். கர்த்தரை நம்பு, செழிப்பாய். கர்த்தரை நம்பு. அடுத்தது அந்த விசுவாசம் சோதிக்கப்படும். ஏன்னா நம்ம அதில் நிற்க கூடாதுபடிக்கு பிசாசு தான். பிசாசு யார்கிட்ட வருவோன்னா ஓட்டையான்ட்ட தான் வருவோம், வேறு யார்கிட்ட. அவங்கெல்லாம் அவங்க கொடுத்தனக்காரங்க, நம்ம கொடுத்தனக்காரங்க. நேற்று கூட ஒரு இடத்துல அந்த பிள்ளைய சொன்னேன், அந்த ஈதானி, அவளுக்கு பேர் நான் அழுவுனின்னு தான் சொல்லு. எப்பா பாரு அழுவா. இப்போ இல்லை, ஆண்டவருக்கு வேலை ஹாய்கிரவுண்டில் தான் வேலை பார்க்குறா. அந்த வீடு காலி பண்ண வீடு, அந்த ஹாய்கோர்ட்டில் கட்டி கொடுத்த வீடு நம்ம உடஞ்சி 2 பிள்ளைகள் தான். ஆனாலும் 2 பிள்ளைகளை வீட்டில் இருந்து வேலை பார்க்குறாங்க. வசதி இல்லாதனால வெளியே போடணும். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, வீட்டை விட்டு வெளியே போக, அது பாதுகாப்பான இடம். அவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் பழையவை ஒளிந்து போயின, எல்லாம் புதியதாயின. ஆவி ஆத்ம சரீரம் வாசிக்கும் போது ஆண்டவர் விசுவாசம் சோதிக்கப்படும். இனி சுடும். என்ன காலையில் பேப்பரில் கூட போட்டுருக்கு, காசு பிடிச்சி 4 பேர் சுத்திருக்காங்க. நிறைய காரியங்கள். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ ஆபத்து நாசம் மோசம் வந்தாலும் கர்த்தா நம்மை காத்து அடுத்த மாதிரியா இருக்கணும். விசுவாசிகளுக்கு மாதிரி எப்படி இருக்கு? இந்த பாட்டு இருக்காமா? விசுவாசி வேதம் வாசி, வசனத்தை தியானி இருக்கா இல்லையா? விசுவாசியே நீ, விசுவாசி வேதவாசி. ஹலோ, பேர் இப்படி கொடுத்து விடு, பாட்டு நோட்டை இப்படி கொடுத்து விடு, அது எந்த பக்கமோ அப்படியே வச்சு கொடுத்து விடு. சீக்கிரம் வாங்குங்க. நல்ல தங்க பிள்ளை பாஸ்ல பாடினார மறந்துருங்க. எல்லாரும் மறந்துடணும். எதை
எங்க இருக்க நீ தெரியல. அதாமே நீ எங்க இருக்கிறாய்? ஒளிஞ்சு எதனால? பயந்து, வஸ்திரம் இல்லாதனால, ரட்சிப்பை இழந்ததுனால. எனக்கு ஆண்டவரை கத்த சொல்கிறான், விசுவாசியே நீ விசுவாசி. வேதம் இயேசுவை நோக்கி ஜெபி. வாசியே நீ இயேசுவை நோக்கி ஜெபி. பாட்டெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க, எங்க போச்சுன்னு தெரியல. அங்கேயே ஒரு டைரி இருக்கும், பாஸ்ல வச்சிருந்த டைரி. ஒரு தடவை பாடலாம் தம்பி, ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் இருக்கும் நினைக்கிறேன். அத்தான் நிலவன் ஏன் சொல்கிறேன்னா, கடைசி காலம், கொடிய காலம். உடனே ஒன்று சொன்னேன், செல்ஃபோனில் ஃபுல் பாட்டு. அடுத்தது என்ன தெரியுமா? செல்ஃபோனில் ஹோல் பைபிள். இப்போ டிக்கு டிக்குன்னு போவாங்க. நான் கூட சொன்னேனே, ஆலமாதியிலேருந்து வரும்போது ஒரு பெரியவர், நான் சொல்கிறேன் நீ வருத்தப்படாதீங்க, செல் அவசியம்தான், நீ தனியாக இருக்கும்போது பாடு, மற்ற நேரம் பண்ணாத, வருத்தப்படாதீங்க, கத்தருக்கு சொல்கிறேன்னு சொல்லி பானுமா நல்லா கவனி, ஆண்டவரை மட்டும் பாருங்க, தேவ தயவு வெளிப்படும், தேவ கிருபை பெருகும். அப்போ அந்த பிள்ளை கத்தருக்கு மகிமுண்டாகட்டான்னு உட்காந்துருந்தேன். அங்கேருந்து வந்த வேகத்தில் 2 சாட்சி சொல்லுவேன். அதாவது நம்ம நடராஜ முதலியாருடைய தம்பி ஒய்ஃபோட மகனா யாரும், அதான் உன்னதமானவரி மரபில் இருக்க சார்வா, அவ சட்டாயின் கீழ் ஆடை கலம்புகவே தம் சிறகுகளால் மூடுவா. ஆண்டி அந்த பாட்டை பாடுங்கன்னா, அந்த பாட்டு பாடினேன் வண்டியில். ஆண்டி அழகாக பாடுறீங்க, எப்படின்னா செட்டை நீ பாடுறீங்க. எப்படி பாடுவாங்க? சேட்டை சேட்டைன்னா என்னம்மா தங்கம், சேட்டைன்னா என்ன? குறும்புத்தனம். அப்படி எழுதலான்னு எனக்கு உணர்ந்து பாடுங்க, அறிஞ்சு பாடுங்க. அப்போ அந்த வண்டியில் கத்திருக்க மகிமண்டாகட்டும், அந்த தம்பி மூலக்கடையில் வந்து இறங்கினா, நான் மூலக்கடையிலேருந்து வந்தேன். அப்போ இதை ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்த சம்பவம். ஒரு வாலிப பிள்ளை அந்த வண்டியில் வந்து ஏறினான். அவளை ட்ரெஸ்ஸாக பார்க்கும்போது எனக்கே அசிங்கமாக இருந்தது. நானும் பொம்பளை தான், நானும் பொம்பளை பிள்ளை பெற்று பேரம் பெற்று எடுத்து சபை பயங்கர ஆக்கோடு. ஆம்பளை கெட்டு போகுது, பொம்பளையோட நடக்காத அவன் இளமை குறித்து கவனிங்க, சொல்கிறத சொல்லிடுங்க. உங்களை திட்டினா அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஏன்னா நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டீங்க. புரியுதா? உங்கள் மனசாட்சி உங்களோட பேசும். அடுத்தபடியாக பார்க்கும்போது கத்தருக்கு மோய் உண்டாகும். நீ எங்கம்மா வேலை, என்னம்மா படிக்கிறேன்? நான் படிக்கலை, நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் அம்மாண்ணா பெங்களூரில். என்ன வேலைன்னா, நான் மேனேஜராக இருக்கிறேன். ஓ மேனேஜரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கம்மா போகிறேன்னு கேட்டேன். நான் ப்ரேயர் மீட்டிங் போகிறேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அப்போ அம்மானு கேட்டேன், எங்கள் அம்மா வேரி சொல் பைபிள். எனக்கு உங்களை மாதிரி வேஷம் போட தெரியாது. கோபத்தில் பேசிட்டா. வாத்தியார் கேட்டுட்டு இருக்காரு. வாத்தியாருக்கு தெரியும் அவர் காலேஜில் என்ன நடக்கணும். ஆனால் கத்தானில் அவர் பெரிய காரியங்களும் செய்கிறவராக இருக்கார். போன மனுஷன் வயசானவர் சடன் பிரேக் போட்டேன். எப்பா விளையாடுங்க. ஏயா நான் இறங்கணும்? நான் தான் துட்டு குடிப்பேனே. உன் துட்டை கொண்டு குப்பையில் போடு. அந்த அம்மா என்ன கேட்டாங்க, ஒன்று ட்ரெஸ் ஷாப்பில் போட்டிருக்க நீ. இதில் மேனேஜர் இருக்காளாம், ப்ரேயர் மீட்டுக்கு போகிறாங்களாம். அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டு கோவப்பட்டு கீழே இறக்கிட்டாரு. இறக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சூடு வந்துடுச்சு. இந்தா காசு, அப்படியே காசை கொண்டு குப்பையில் போடணும். அதுக்கப்புறம் அந்த ஐயாட்டா நான் பேசவே இல்லை.
அதுக்கப்புறம் தான் பொன்னமசனி அந்த இவங்க நடராஜ முதலியாருடைய சொந்தக்கார தம்பி பார்த்தது அவர் சட்டையின் நடந்த சம்பவம். எப்படி இருக்கீங்க? கடைசி காலம் என் பிள்ளைகள் கொடுக்க வேண்டியது கொடு செய். பெரிய காரியங்கள் கத்தராகி தேவன் செய்வார். என்னை எங்களை தாழ்த்துகிறோம். வீணாய் காஞ்சா வீணாய் காம நார வாக்கத்துறவான் நெஞ்சமே வீணாய் கலங்காத நெஞ்சு மேலே கையை வைப்பான். எதுக்காய் கலங்குறா? என்ன காரியம்? பிள்ளைகள் நிமித்தமா, பிரச்சனை நிமித்தமா, மனைவி நிமித்தமா, அல்லது நீ காலாருவியா குடும்பத்தை நிமித்தம், சூழ்நிலை நிமித்தமா, அல்லது வியாதி நிமித்தமா? க்ளோஸ் ரைஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்மத்தில் அவன் செவாடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். பெரிய காரியங்களை செய்கிற தேவனை கேட்கத்தான் நான் உங்களை திக்கற்றவளாவிட உங்களிடத்தில் வருவேன் சொன்ன தேவன் வந்திருக்கு. நீதி செய்வன் நிச்சயம் முடிவுண்டு. என் மகனே, நான் உன்னை விட்டு விழுவதில்லை, அவனை கைவிடுதல் அதை மட்டும் மனதில் பயப்படாத. நெருக்கங்கள் நீடிக்கானாலும் பொல்லாதவருடைய சத்துருவின் போராட்டம் நீடிக்கிறது. பயப்படாத. ஜபத்தினால ஜெயமிடும். காத்திருக்கிற 2 காரியத்தில் என் மழவனுக்கு ஜெயித்த தருவேன். நீதி நிறைவேறும். கத்தர் மேல் நம்பிக்கவை கத்தரை சார்ந்து உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சார்வ வளவுடைய நிழல் தங்குவான். என் மழை பெரிய காரியங்களை கத்த செய்கிறவராக இருக்கிறார். சொந்து பார்க்காதே, அதை தைத்த காண்பா என்று கத்த சொல்கிறார். பல நாட்களும் மழையினாலும் வெயினாலும் பயங்கரமான அழிவின் காலத்துக்குள்ளே காணப்படுகிறோம். அதை மட்டும் உணர்ந்து அறிந்து கடந்து வருவோம், ஜெபிப்போம். பெரிய காரியங்களை கத்த செய்வார். அல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணமாக்குவேன். உன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மறந்து போகாதே. உன் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்குண்டு, மறந்து போகாதே. நெஞ்சமே வீணாய் கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்குண்டு, மறந்து போகாதே. ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு நிற்க முடியும் கஷ்டம். கர்த்தர் நல்லவர். அதிசயத்தை காணப்படுவார். அடிமை சரீர சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அருமையான தாயாருடைய சுகத்திற்காய் நாம் ஒரு விஷயம் நாம் ஜெபிப்போம். தேவ பலனும் தேவ கிருபையும் ஒவ்வொரு நாளும் சூழ்ந்து கொள்ள கர்த்தர் பலப்படுத்தி நடத்தி வந்த தெய்வம் தொடர்ந்து நடத்துவாராக. அல்லேலூயா. எங்கள் அன்பு தகப்பனுடைய கரமும் கிருபையும் தாயாரை தாழ்த்துகிறோம். கர்த்தருடைய தயவுள்ள புயமும் கிருபையும் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தகப்பன் எங்கல்லவா. உம்முடைய கரம் கிருபை, உம்முடைய ரட்சிப்பின் கரம் கிருபை வல்லமையான காரியங்களை செய்வீராக. தேவையான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து ஆசீர்வதி. கிருபை சூழ்ந்து கொள்ள கர்த்தர் பலப்படுத்துங்க. கர்த்தாவே, உம்முடைய காயப்பட்ட கருத்துக்குள்ளா ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்துங்க. கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளை கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்தில் நினைவூர்ந்து நாம் எப்படிப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் நாம் விசுவாசிக்கிறோம். காற்றிலே அடிபட்டு அலையக்கூடிய பறந்து போகக்கூடிய விசுவாசியாய் அற்ப விசுவாசியாய் காணப்படக்கூடாது. நம்முடைய தேவன் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. 1000 நாவுகள் தான் போதுமானதான் முடிய அன்பை எண்ணி துதிக்க. 1000 அல்ல, கோடியான நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹல்லேலூயா. அப்படி அன்பு பெரியது. ஹல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. 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 நாம் பெயரளவு விசுவாசிகளாய் காணப்படக்கூடாது. எப்பொழுதும் உயிர்த்தல் தேகாலுமாக சொல்லகதுவாக உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுள்ள விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கதுவால எது முக்கியம்? தேவனுடைய வார்த்தையை நேசிப்பது முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நம்மை தாழ்த்துவது முக்கியம். தேவனை கிட்டி சேருவது முக்கியம். நாம் சொல்லகதுவாலா எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்து, அவர் பட்ட பாடுகளை சார்ந்து, அவருக்காக நம்முடைய ஓட்டம் ஓடக்கூடிய வேளையிலே எல்லாவற்றிலும் ஜெயம் அடிப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. விசுவாசியே நீ விசுவாசி, வேதம் வாசி, வசனத்தை தியானி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி, நீ இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. அந்தகார சக்தி எல்லாம் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றம் எல்லாம் அவர் நாமத்தால் நிற்குமே. அந்தகார சக்தி எல்லாம் அவர் நாமத்தால் ஓடுமே, ஆழ்கடலின் சீற்றம் எல்லாம் அவர் நாமத்தால் நிற்குமே. விசுவாசியே நீ நீ இயேசுவையே நேசி, இயேசுவை நோக்கி ஜெபி. நீ இயேசுவையே நேசி. அல்லேலூயா. மோசே செங்கடலுக்கு முன்பாய் நிற்கக்கூடிய வேளையிலே அவனுடைய கரத்தில் இருந்த கோலை கர்த்தர் ஓங்க சொன்னார். ஜலம் 2ஆய் பிளக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நீ எங்கெங்கு ஓங்கி வைத்திருக்கிறாயோ, என் தேவனுடைய வார்த்தையினை நடத்தும் என்கிற விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்த்து அவருடைய வேலைக்கு நீ காத்திருக்கக்கூடிய வேளையிலே உனக்கு முன்பாய் காணப்படக்கூடிய ஒவ்வொரு தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறவராய் உனக்கு முன் செல்லுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர். முன்னும் பின்னும் வலப்புறம் இடப்புறம் தேவனுடைய மகிமை சூழ கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 மோசே மலையின் மேலே இருந்து கோலை உயர்த்தி கொண்டிருந்தார். யோசுவாவோ மிகுந்த கஷ்டப்பட்டு சத்துருக்களை துரத்தி கொண்டு இருந்த வேளை, மோசையினுடைய கை தளர்ந்த வேளையிலே நடந்த சம்பவத்தை பார்க்க முடிகிறது. சத்துருக்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஊழியமானது தனிப்பட்ட முறையிலே நான் செய்வேன் என்று சொல்லல்ல. குடும்பமானது தனிப்பட்ட ஒரு முறையிலே புருஷன் மட்டும் நான் செய்வேன் என்றல்ல, மனைவி மட்டும் நான் செய்வேன் என்றல்ல,
நீங்கள் குடும்பமாய் ஒருங்கிணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு விசுவாசத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மையை காண பண்ணுவார். கர்த்தருடைய கரம் உங்களை உயர்த்துவார், உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்துவார். கர்த்தருடைய தயை பெருகும். மோசையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஊரும் ஆரோனும் சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் நம்முடைய ஜப ஐக்கியம், உங்களுடைய ஜப ஐக்கியம் மேக்க சொல்லகதுவாலா ஒருவருக்கொருவர் உங்களை தம்மிக்க சொல்லகதுவாலா ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபிக்க எழும்பக்கூடிய வேளையிலே உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களுக்கு முன்பாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய மேன்மையை காண்பீங்க. உங்களுடைய நன்மை பெரிதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களுடைய விசுவாசத்திற்கும் உங்களுடைய மிக்க சொல்லகத்துவால பிரயாசத்திற்கும் தகுந்த பலனோடு ஜெயம் எடுக்க கருவ தருவார். ஏனென்றால் மெஹசூல் அஹத்வாலா யோசுவா சொன்னார், சந்திரனே சூரியனே ஆயிலை தரித்து நில்லுங்கள் என்று சொன்னார். அந்த மனுஷனுடைய வார்த்தை கேட்டு, அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தை கேட்டு நிற்க சொல்கிறதுவாலா ஒரு நாள் முழுவதும் நின்ற இடத்திலே நின்று கொண்டு இருந்தன. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உன்னுடைய வார்த்தையை அதே தேவன் கனப்படுத்த வேண்டும் என்றால் வேதத்தை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, வேதத்தின் வார்த்தைகளை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவா, உங்களுடைய குடும்பத்துக்கு முன்பாக கடந்து போவா. எவ்வளவு போராட்டங்களாக இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளாக இருந்தாலும் கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினான். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்ததில்லை. கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் ஜெயமோ மிக்க சொல்லுவாளா கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாய் வெளிப்படுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால்தான் யோபு சொன்னா, என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். சாவடிக்காவை தெரிஞ்சுக்கிட்ட, சாவடிக்காவை தெரிந்து கொண்டா, தாயின் கருவிலே உன்னை உருவாகும் முன்பாகவே தெரிந்து கொண்ட. எதுக்கு? உன்னை உயர்த்த. எதுக்கு? உன் குடும்பத்தை உயர்த்த. எதுக்கு? உன்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த, உயர்த்த. ஆனால் நாம் உலகத்தினுடைய காரியங்களுக்குள்ளாய் 1000 பிரயாசப்படுமே தவிர தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் பிரயாசப்படக்கூடிய காரியங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது. தேவனாய கர்த்தர் அதனால்தான் தெளிவாய் சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே மண்ணிலே விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாசத்தை காண்பாரோ. தம்பி விசுவாசம் ஜெபம் பண்ணுங்கம்மா. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரையா. விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கும் என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரையா. தகப்பனே அப்பா, இந்த கடைசி நாட்களில் தகப்பனே உமோடு கூட நாங்கள் பாடுபடும்படியாய் உமோடு கூட தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. உடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆறுகை செய்ய முடியாத காலங்களுக்குள்ளாக நடத்துவீராக. அப்பா, ஊழியர்களை உடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறையா. விசேஷமாக தகப்பனே அப்பா, சகோதரிக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. உடைய தெய்வீக பாதுகாப்பு அவர்களுக்கு எப்போதும் இருப்பதாக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறையா. உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூடவும் அவருடைய வருகை பரியந்தம் இருந்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.